வணக்கம். எப்பொழுதும் இல்லாத அளவுக்கான ஜிடிபி வளர்ச்சி 8.2 அப்படின்னு இந்தியாவினுடைய வளர்ச்சியை குறிக்கிறதா. ஜிடிபிங்கிறது நாட்டினுடைய வளர்ச்சியை குறிப்பிடுவதாக தான் சொல்லப்படும். ஆனால் இப்போ இருக்கிற இந்த 8.2 ஜிடிபி அப்படிங்கிறது எப்படி கால்குலேட் செய்யப்பட்டிருக்குன்னா, வளர்ச்சிங்கிற பேராமீட்டர்ஸை எடுத்துட்டு செலவு செய்வது, இந்திய மக்களுடைய வருவாய், அதாவது மக்களிடம் வருகிற பணம் அதை சார்ந்து, அதுக்கப்புறம் ஓவராலாக இண்டெக்ஸ் செலவு எப்படி சொல்கிறதுனா, மக்கள் மத்தியில் இருக்கிற அதை போட்டுரும். இதில் பாருங்கள், இந்தியா கால்குலேட்ஸ் இட்ஸ் ஜிடிபி யூஸிங் 3 பிரைமரி மெத்தட்ஸ்: எக்ஸ்பெண்டிச்சர் அப்ரோச், இன்கம் அப்ரோச், அவுட்புட் அப்ரோச். இதில் எக்ஸ்பெண்டிச்சர் அப்ரோச்னால் மக்கள் செலவு செய்கிற செலவினங்களை குறிக்கும். த மெத்தட் ஆஃப் சம் ஸ்பெண்டிங் ஆஃப் தி எக்கனாமி. இந்த ஃபார்முலாவில் ஜிடிபி ஈக்குவல் டு சி ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஜி ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எம் இஸ் இன் ப்ராக்கெட். திஸ் கன்சம்ஷன். மக்கள் வாங்குகிறது தங்களுடைய தேவைகளுக்கான தேவைகளை அவங்க வாங்க தான் செய்வாங்க. அது கன்சம்ஷனில் வரும். அப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, மக்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது, இல்லைனா பெருநிறுவனங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் அதில் வரும். அதுக்கப்புறம் அரசு செய்கிற செலவுகள். அரசு எப்பொழுதும் ஒரு செலவினங்களை அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக செய்துட்டு தான் இருக்கும். அதுக்கப்புறம் இன்கம் அப்ரோச், மக்கள் மத்தியில் வருகிற பணம். அதாவது எல்லாரும் ஊராலாக எடுத்தோம்னா பெரும் நிறுவனங்களாக இருக்கலாம், இல்லை நல்ல வசதி வாய்ப்புகள் உள்ளவங்க செலவு செய்கிற அவங்களுடைய வருவாயும் சேர்த்து தான் இதுக்குள்ளே வரும். இது பிரித்து வராது. அப்புறம் அவுட்புட் அப்ரோச், இதுலேருந்து வெளியே போகிற மெத்தட்ஸ் ஆஃப் கால்குலேஷன். இன்னும் வேறு பேராமீட்டர்ஸில் ரியல் ரிசர்ச், நாமினல் ஜிடிபி மார்க்கெட், டேட்டா சோர்ஸஸ். இதில் எங்கேயாவது க்ரோத் பேசிஸ் இருக்கா அப்படின்னு நீங்கள் தான் பார்க்கணும். அதாவது ஒரு